கீழடி தொல்லியல் களம் என்பது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகழாய்வு செய்யப்பட்டு வரும் ஒரு சங்ககால வசிப்பிடம் ஆகும். இந்த அகழாய்வு மையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்ற ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு இதுவேயாகும். பண்டைய திராவிட மக்களுள் பெரும் பகுதியினர் தாய் தெய்வ உரிமை, தாய் முறை போன்றவற்றை கடைபிடித்தனர். இவற்றின் காரணமாக திராவிட மக்களிடையே பெண் தெய்வ வழிபாடு பெருவழக்காக இருந்தது என சமூக அறிஞர்கள் கூறுவர். சிந்து சமவெளி நாகரிக மக்களின் பேச்சு மொழி, எழுத்துக்கள் தொடர்பாக இன்னும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிந்துவெளி எழுத்துக்களும் திராவிட எழுத்துக்களும் நெருங்கிய தொடர்புண்டு என்று ஹீராஸ் பாரதியார், ஐராவதம் மகாதேவன், பாலகிருஷ்ணன் போன்ற வரலாற்றாய்வாளர்கள் நிரூபித்துள்ளனர். உலக மொழிகள் எவற்றிலும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. எழுத்துக்களின் ஒலிப்பு முறையான ழ, ந, ல, ர, ந ஆகிய எழுத்துக்கள் சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படுகின்றன. லோத்தல் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது எஸ்.ஆர். ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் லோத்தல் ஆகும். இவ்விடமானது சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் இருந்த துறைமுகமாகும். உலகில் இதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல். இத்துறைமுகம் மூலமாக எகிப்து, மெசபடோமியா உள்ளிட்ட நாடுகளுக்கு வாணிபம் நடைபெற்று வந்தன. காவல் மரம். பழந்தமிழ் வேந்தர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மரத்தை தம் வெற்றியை சிறப்பிக்கும் மரமாக போற்றி வந்துள்ளனர். அம்மரம் இரவு பகலாக வீரர்களால் காவல் காக்கப்படுவதால் அதற்கு கடிமரம் என பெயர். அம்மரத்தை வெட்டுப்படாமல் பாதுகாப்பது மானமுடைய வேந்தர்களுக்கு மரப்பண்பாகும். வேங்கை, புன்னை, வேம்பு முதலிய மரங்கள் காவல் மரங்களென போற்றி வந்துள்ளனர். வேந்தன் ஒருவன் பகை மன்னனை வெற்றி கொண்டதற்கு அடையாளமாக அவன் நாட்டு காவல் மரத்தை வெட்டி வீழ்த்துவது மரபு. அதிட்டானம் பாதம், பித்தி கால், பிரஸ்தம் தோள், கண்டம் கழுத்து, சிகரம் தலை, ஸ்தூபி மகுடம்.